வணக்கம். நான் நகேஷ். இந்த தடவை நான் குளத்தூர் சட்டமன்ற சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறதுக்கான ஒரு முயற்சியை நான் எடுத்தேன். ஆனால் என்னால் முடியலை. காரணம் என்னென்னா, இந்த தொகுதியிலலாம் நிற்கணும்னா பணம் வேணும். அதனால தான் என்னால் நிற்க முடியலை. பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1,00,000லேருந்து 2,00,000 ரூபா கண்டிப்பாக வேணும். இருந்தால் தான் இந்த தொகுதியில் நிற்க முடியும். என்ன காரணம்னா, எல்லா வீடும் பெருசு பெருசாக இருக்கும். பார்த்திங்கன்னா போன தடவை என்னோடய செலவு 21,000 ரூபா. இதே ரூபா வச்சு அங்கே நிற்க முடியும் அப்படின்னு நம்பினேன். அதுக்காகவே நான் போட்ட பிளான் தான் எனக்கு ஒரு வேலை. என்னால் வேலை இருந்துன்னா எனக்கு அங்கே சாப்பாடு கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு சம்பள ரூபாயும் கிடைக்கும். அப்போது என் கையில் இருக்க ரூபாயை வச்சு நான் அந்த சட்டமன்றத்தில் நின்றுடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சேன். அதுக்காக வேண்டி தான் வேலை கேட்டேன். ஆனால் இந்த வேலை கூட கேட்கறதுக்கு ஒன்றி பணக்கார வீட்டில் பிறந்திருக்கணும், இல்லை பரம்பரை அரசியல்வாதி வீட்டில் பிறந்திருக்கணும், இல்லை நல்லா நடிகை வீட்டில் பிறந்திருக்கணும். அப்படின்னா தான் இப்போ எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்டவுடனே எல்லோரும் கால் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்ததாக நீங்கள் கேட்பீங்க, அப்போ நீ என்ன பண்ணியிருக்கலாம், இன்னொருத்தோட கூட நீ வீடியோ எடுத்து போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டுட்டு இவங்கள்ட்டையும் கெஞ்சிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இப்போ கெஞ்சிட்டு நிற்பீங்கல்ல, இதே மாதிரி எனக்கு கெஞ்சது பிடிக்காது. அதனால தான் நான் நிற்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால தான் திருப்பி நான் வேலை உங்கள்கிட்ட கேட்கல. பார்த்திங்கன்னா என்ன வந்தாலும் அங்கே போய் பார்த்து விடுவோன்னு நினச்சேன். ஆனால் என்னால் நிற்க முடியலை. ஆனால் அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 1,00,000லேருந்து 2,00,000 ரூபா கண்டிப்பாக பார்த்துட்டு அந்த சட்டமன்ற தொகுதியில் போய் நிற்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த எலெக்ஷனாவது நிற்க ட்ரை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா என் நண்பன்கிட்ட சொல்லி நான் வேலை கேட்டேன். நண்பாலே எனக்கு ஒரு வேலை ரெடி பண்ணி தான்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவன் ஒரு வேலையை ரெடி பண்ணி வச்சுட்டு, நண்பாலே நான் அங்கே ஒன்று அனுப்பிவிட மாட்டேன், ஏன்னா அந்த சட்டமன்ற தொகுதி ரொம்ப ஆபத்தான ஒரு சட்டமன்ற தொகுதி. பார்த்தீங்கன்னா நீ போனேன்னா உன்னை கொல்லுவ, கொல்ல கூட தயங்க மாட்டாவ நீ அந்த சட்டமன்ற தொகுதியில் போய் நின்னேன்னா. அதனால நான் உனக்கு அந்த சட்டமன்ற தொகுதியில் வேலை நான் ரெடி பண்ணி தர மாட்டேன்னு சொன்னான். அதனால நான் அவன்கிட்டையும் கேட்கல. பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சளவு முயற்சி பண்ண சுயேட்சை அன்னைக்கு கடைசியாக நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். பார்த்திங்கன்னா இது இல்லைன்னா ஒரு கட்சி சார்பில் நிற்கலாம். ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே கேட்டு வந்தாங்க 2 கட்சிங்க. எங்கள் கட்சி சார்பில் நிற்கிதியலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தாங்க. அப்போ நான் அந்த கட்சி சார்பிலே நிற்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கும்போது அந்த சீட்டை கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதனால என்னால் நிற்க முடியலை. சரி அடுத்த எலெக்ஷனாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்துட்டேன். கடைசியாக நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். பார்த்திங்கன்னா ஏழையாக பிறந்தது ஏன் தப்பு இல்லை. நன்றி, வணக்கம்.